எப்பேற்பட்ட ஒரு சோதனையும் வெளிக்காட்டி கொள்ளாத உழைப்பின் மேன்மையை கருதக்கூடிய மனிதர்கள் தான் கடகத்தில் பிறந்தவர். சுகம் அப்படின்றது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த சுகஸ்தானம் அப்படின்றத மையப்படுத்துறோம் இல்லையா? எல்லாருமே நதிநீர்ல நீராடி வரும்போது அவர்களுக்கு ஆயுள் பலம் கூடும். ஏன்னா அப்ப கடகத்துல பிறந்தவன் போய் புனித நதி நீராடுறான் அப்படின்னா அவனுக்கு ஆயுள் பலத்தோடு அற்புதம் சுகமேன்மையும் அவனுக்கு கொடுக்கும் அப்படின்றதுதான் இயற்கையான நிலை. ஒரு மகானை பார்க்க போறாங்க, ஒரு மகானுடைய அனுக்கிரகத்தை பெற போறாங்க, ஒரு ஜீவசமாதிக்கு போறாங்க அப்படின்னா பெருங்கோயோட என்னைக்கும் போகக்கூடாது. அழகா ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலைவாக்கு, வில்வம், இதுல வில்வத்தை இவங்க கையில வச்சு கொண்டு போகும். தனித்தன்மை வாய்ந்த ஒரு பிரபஞ்ச சக்தி இந்த கடகத்துக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப கால சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான். அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றதுதான் இயற்கையின் தத்துவம். மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும். இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம ஒரு யதார்த்தமான போக்கிலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுல மாற்றம் இல்லை. அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும். இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தம். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன? இப்ப 12 லக்கணம் தான் இருக்கு. 12 ராசியை நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம், ராசியாகவும் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த 12 ராசியில இருக்கக்கூடிய அந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய இது 12 தான். உலகத்துல இருக்க அத்தனை கோடி உயிர்களும் இந்த 12க்குள்ளதான் பிறக்குது. மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்லை. ஆனா இதுலதான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை, அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை, இவனுடைய செல் அவனுக்கு இல்லை. அப்ப இந்த இடத்துலதான் மனிதனுடைய இயல்பான நிறம், மனம், குணம் இதெல்லாம் மாறுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது. அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களான நமக்கு தெரியும். இப்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. பிறப்பும் இறப்பும் என்பது இறைவனுடைய அனுக்கிரகம் தான் இல்லையா? அதுல இந்த ராசி மண்டலத்துல கடகம் என்பது மிக அற்புதமான சக்தி வாய்ந்த வீடு. இதை என்ன சொல்றாரு? காலபுருஷனுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றான். அப்ப சுகம் அப்படின்றது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த சுகஸ்தானம் அப்படின்றத மையப்படுத்துறோம் இல்லையா? சுகமேன்மை. நம்ம எங்கெங்க போய் வேலை பார்த்தாலும் அடையிறதுக்கு ஒரு வீடு வேணும்ல, அந்த சுகம் கொடுக்கக்கூடிய வீடு தான் இந்த வீடு. அப்ப இதுலயும் பல கோடி உயிர்கள் பிறக்கத்தான் செய்யுது. ஆனா பிரபஞ்ச சக்தியினுடைய பூமியினுடைய சுழற்சியில அதிகமான சக்தி பெற்ற ஒரு வீடு எது அப்படின்னா அது கடகம்தான். அப்ப இந்த கடகத்துல பிறந்தவங்க பாருங்க, சிறு குடிசையில பிறந்தாலும் சரி உழைப்பால் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துருவோம். கடகம் ஓடுகின்ற நதி இருக்கும். ஏன்னா இது ஒரு சரராசி, ஜலராசி, ஓடுகின்ற நதி நீரை குறிப்பது. அப்ப ஓடக்கூடிய நதி பாருங்க, ஒரு நதி என்பது ஆறா பிரியுது, ஆறு கால்வாயா பிரியுது, கால்வாய் கணவாயா பிரியுது, கணவாய் வாய்க்கால பிரியுது. இதெல்லாம் நம்மளுடைய தகுதியை குறிக்கிறது தான். அப்ப ஓடுகின்ற நதி நான் 6 மணிக்கு மேல ஓட மாட்டேன், நாளை காலையில 6 மணிக்கு தான் ஓடுவேன்னு நினைக்கா சொல்லுதா? இல்லை. இரவு பகல் பாராது தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த 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 நீர் ஓட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மேடு பள்ளம் இருக்கும். அப்ப அந்த மேடு பள்ளத்தை என்ன செய்யுது? அதையும் தாண்டி வெளிக்காட்டாது. நீங்க தண்ணி போய்கிட்டு இருக்கும், மேல பார்த்தா தலை தலை தலைன்னு போகும்.
ஆனா கீழே பாத்தீங்கன்னா பெரும் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், அதை வெளியே காட்டிக்கிறாரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சோதனையும் வெளிக்காட்டி கொள்ளாத உழைப்பின் மேன்மையை கருதக்கூடிய மனிதர்கள் தான் கடகத்தில் பிறந்தவர். அப்ப இந்த இடத்துல நம்ம எளிமையா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீட்டினுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். கடகத்தில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்த உடனேயே தன் தாயினுடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்கினால் இந்த பூமாதேவி அவர்களுக்கு எப்போதும் துணை இருப்பாள். இது முதல் நிலை. இதே மாதிரி வாழ்க்கையில நம்ம எங்கெங்கேயோ போறோம், நம்ம ஆலய தரிசனத்துக்கு போறோம், வெளியில டூர் போறோம், எங்கெங்கேயோ போவோம். ஆனா எப்பயுமே ஆடி மாதம், ஒவ்வொரு ஆடி மாதமும் புனிதமான நதி எங்க இருக்கோ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறா கூட இருக்கலாம், நதியா இருக்கலாம், ஏன்னா நம்ம காவேரி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப ஆடி மாதம் எப்பயுமே இந்த புனித நதி நீராடல் அப்படின்றத நம்ம கையில வச்சுக்கணும். நம்ம எப்ப எல்லாம் இப்ப ஆடி மாசம் போகலாம், கார்த்திகை மாசம், பங்குனி மாசம், இந்த 3 மாசத்துல நம்ம எப்ப வேணாலும் இந்த நதி நீர் அப்படின்றதுல நம்ம நீராடி வரணும். அப்ப வருஷம் ஒருத்தன் இந்த கடக லக்கண ராசியில பிறந்தவங்க ஒரு நதியில நீராடி வர்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சுகமென்மைகளையும் இந்த பிரபஞ்சம், இந்த பூமாதேவி அவனுக்கு கொடுக்கும். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பொதுவா எல்லாருமே நதிநீர்ல நீராடி வரும்போது அவர்களுக்கு ஆயுள் பலம் கூடும். ஏன்னா அப்ப கடகத்துல பிறந்தவன் போய் புனித நதி நீராடுறான் அப்படின்னா அவனுக்கு ஆயுள் பலத்தோடு அற்புத சுகமேன்மையும் அவனுக்கு கொடுக்கும் அப்படின்றதுதான் இயற்கையான நிலை. சரி, இப்ப இந்த கடகத்துல 27 நட்சத்திரத்துல அதி அற்புதமான நட்சத்திரம் எது அப்படின்னா பூச நட்சத்திரம் தான். பூச நட்சத்திரத்தை நாம இலகுவா நினைச்சிடக்கூடாது. இதுதான் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான், அதி தேவதை பிரகஸ்பதி. என ஒரு வாயு தத்துவம் ஆகாய தத்துவத்தோடு இணைந்து நம்மளுடைய உயிர் வாழ தேவையான அனைத்து நிலையிலும் கொடுக்கக்கூடிய ஜீவாமிர்தம் இந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப இந்த கடகத்துல பிறந்தவங்க நதி நீராடுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த நதி கரையில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு இல்லையா, எந்த ரிவர் எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட கரையில ஒரு சிவாலயம் இருக்கும். புனிதமான நதிகளுடைய கரையில சிவாலயம் இருக்கும். அந்த மாதிரி இவங்க நதியில நீராடி அந்த சிவாலயத்தை வழிபட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், இவர்களை இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துல மிகப்பெரிய நிலையை கொடுத்துரும். இது பிரபஞ்சத்தினுடைய சூட்சுமம். அதே நேரம் இந்த கடகத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு வைங்களேன், கடகத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, இவங்களுடைய ஆதிக்கு போறோம். இவங்களுடைய பெத்தெடுத்த வழிமுறை, தகப்பன் வழி உறவுகள் இருக்கு இல்லையா, அப்பன், தாத்தன், பாட்டன், பூட்டேன்னு போகும். அப்ப இவங்களுடைய ஆதின்னு ஒரு ஊர்ல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இவர்கள் சொந்தமான சமாதியே இருக்கும். அப்ப அந்த கடகத்துல பிறந்தவங்க இயற்கையாக வியாழக்கிழமை தோறும், ஏன்னா வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கிறோம், இவங்களுக்கு 3 நாள் உகந்த நாள். திங்கக்கிழமை சிவாலயம் போகலாம், சிவ வழிபாடு பண்ணலாம், சோமவாரம். அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு இவர்களுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, பழனி முருகனை கையில வச்சுக்கிறது. வியாழக்கிழமை இவர்கள் சிறப்பா எந்த ஆலயத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். எந்த ஆலயம்? சிவாலயம் தான் போகணும். அப்ப இவங்க வியாழக்கிழமை சிவாலய வழிபாடை செய்தாலும், அல்லது வியாழக்கிழமை ஏதாவது ஜீவ சமாதியுடைய மகான்களுடைய திருவடிகளை சென்று வழிபட்டாலும், அப்ப இந்த மாதிரி கோயிலுக்கு போறாங்க, ஒரு மகானை பார்க்க போறாங்க, ஒரு மகானுடைய அனுக்கிரகத்தை பெற போறாங்க, ஒரு ஜீவ சமாதிக்கு போறாங்க அப்படின்னா பெருங்கோயோட என்னைக்கும் போகக்கூடாது. அழகா ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலைவாக்கு, வில்வம், இதுல வில்வத்தை இவங்க கையில வச்சு கொண்டு போகும். அப்படி போய் அந்த ஜீவ சமாதியை வழிபட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனையோ கோடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறைவன் மனமு ஒரு அருள்பாலிப்பு அளப்பற்கரியதா இருக்கும். அவங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைக்கு போயிடுவாங்க சார். அதான் பெரிய விஷயம். ஆனா இந்த 3 கிழமைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். திங்கள், செவ்வாய், வியாழன்.
இதுல செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணலாம். சுப்பிரமணியர் பழனியில இருக்கக்கூடிய முருகன் தான், தண்டாயுதபாணி தான் இவங்களுக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை ஜீவசமாதி வழிபாடு. இதை செஞ்சு வந்தா சகல சௌபாக்கியங்களையும் இறைவன் இவர்களுக்கு தந்தொருள்வான் அப்படின்றத எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பிரபஞ்ச சக்தி இந்த கடகத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அருமையான வீடு இந்த வீடு. என்ன நண்பர்களே, இதை செய்யுங்க, உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பாருங்களேன். ரொம்ப அளப்பற்கரிய ஆற்றலுடன் கூடிய ஒரு மேன்மையான சிறப்பை இவர்கள் அடைவார்கள். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.